எதிர்க்கட்சியின் சதிகளை தோற்கடிக்க நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும். அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அழைப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். நேற்று இவரும் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தமை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தெரிவித்த அந்த தகவல்களை நாங்கள் பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைமையிலான தரப்பினர் அரசாங்கத்தை கவிழ்க்க மேற்கொள்ளும் சதி முயற்சிகளை தோற்கடிப்பதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என மகளிர் மற்றும் சிறு விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கின்றார். உலகின் யுத்த நெருக்கடிக்கு மத்தியிலும் எரிபொருள் உட்பட தேசிய பொருளாதாரத்துக்கு சிறு அழுத்தம் கூட ஏற்படாத வகையில் அனைத்தையும் முகாமைத்துவம் செய்து அதன் பிரதிபலனை அரசாங்கம் மக்களுக்கு வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். எனவே தேசிய மக்கள் சிந்தனை மேதின கூட்டங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தெரிவித்த மேலும் சில கருத்துக்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உழைக்கும் தொழிலாளர்களின் நலனின் அக்கறையோடு செயற்பட்டு வருகிறது. அந்த வகையில் இம்முறை மே தினத்தில் பெண்களுக்கு பாரிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் இடம்பெறும் மே தின கூட்டங்களில் தமிழ், சிங்களம், முஸ்லிம், மலே என அனைத்து இன மத பெண்களையும் இணைந்து கொள்ளுமாறு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். தற்போதைய அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்று 1.5 வருட காலத்தில் தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பவும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளதோடு பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வரை கல்வி செயற்பாடுகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு வருகின்றன. அத்தோடு ஆடை தொழிற்சாலைகளில் பணிபுரியும் இளைஞர் யுவதிகளில் அனைத்து துறைகளிலும் பணிபுரியும் சகோதர சகோதரிகளின் பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மக்களின் அரசாங்கத்தை பாதுகாக்க மக்களின் தலையீட்டை உறுதிப்படுத்தி முன்னோக்கி செல்லும் வாய்ப்பை இம்முறை மே தினம் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் நேற்று தினம் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் இந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த தகவல்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய இந்த தற்போதைய அரசாங்கத்தினுடைய அல்லது தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய மே தின கூட்டங்கள் நாட்டின் 21 மாவட்டங்களை மையப்படுத்தி இடம்பெறப் போவதாக நேற்று தினம் அறிவித்தல் விடுக்கப்பட்டது.